ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் திருமலையில 2 பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு இருக்கு. அந்த பிரம்மோற்சவம் பத்தின ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா புரட்டாசில நிறைய பேர் தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. செப்டம்பர் மாசம் சலக்கட்ல பிரம்மோற்சவம், அதாவது வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் மாசத்திலையும், நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் மாசத்திலையும் நமக்கு வந்து நடக்க போகுது. இதை பத்தின ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி புரட்டாசி மாசம் அப்படின்றது செப்டம்பர் 18ல இருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் திருமலையில ரொம்பவே வந்து விசேஷமா இருக்கும். ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கை மற்ற மாதங்களை விட புரட்டாசி மாதத்துலதான் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஐடியாஸ் வச்சு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும், என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்கணுன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் அக்டோபர் புரட்டாசி மாதத்தில் தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை பற்றின கூடுதலான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இதில் இருக்க முக்கியமான விஷயத்த நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு படிச்சுக்கிற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதிலே கூட படித்து பார்த்துக்கலாம். இங்கே இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி கீழே வந்து பாருங்க அந்த போட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 18ல இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சலக்கட்ல பிரம்மோற்சவம் நடக்க போகுது. நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 15ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு அடுத்தது புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து துறைகளும் பெரிய திருவிழாக்களுக்கு தயாராகுமாறு ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்துல 2 பிரம்மோற்சவம் வந்து நடக்கிறதுக்கு இருக்க நிலையில இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பிரம்மோற்சவத்துல இருக்க முக்கியமான நாட்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு துவஜரோகணம் நடக்குது வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி. சேம் டேயே வந்து ஆந்திராவோட சிஎம் அவங்க வந்து பட்டு வஸ்திரம் வந்து சாத்துவாங்க பெருமாளுக்கு. இது ஒரு வருஷமுமே நடக்கும். ஸோ செப்டம்பர் 18 துவஜரோகணம், அது கூடவே ஹானரபிள் சிஎம் வந்து பட்டு வஸ்திரம் வந்து சாத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கருட சேவா 22ஆம் தேதி வந்து கருட சேவை இருக்கு. 23ஆம் தேதி தங்கத்தேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி ரதோற்சவம் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது சக்கராஸ்நானம் வந்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி வந்து இதோட முடியுது. அதாவது செப்டம்பர் மாசத்துக்கான பிரம்மோற்சவம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவராத்திரி பிரம்மோற்சவத்துல உங்களுக்கு வந்து கொடியேற்றம் கொடியிறக்கம் வந்து இருக்காது. மற்ற எல்லாமே வந்து ஒரே சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அக்டோபர் 15ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட கருட வாகனம் கருட சேவை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புஷ்பக விமானம் 20ஆம் தேதியும், தங்கத்தேர் வந்து 22ஆம் தேதியும் வந்து நடக்குது. இதோட சக்கர ஸ்நானம் வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஈவனா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செப்டம்பர் மாசத்துல கருட சேவை வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மோற்சவத்துல 22ஆம் தேதி, அக்டோபர் மாசத்துக்கு 19ஆம் தேதி உங்களுக்கு கருட வாகன சேவை இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து பக்தர்களோட எண்ணிக்கை அளவு கடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் திருமலையில எதிர்பார்க்கறது தான். ஸோ அடுத்து வந்து டீட்டெயில் மீட்டிங் வந்து அன்னப்பிரசாதம், தரிசனம், அக்கமடேஷன், செக்யூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றின எல்லாமே டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து பிரம்மோற்சவம் இருக்கு. அது எல்லாமே ஹெவியா வந்து பக்தர்கள் கூட்டம் வருவாங்க அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாதம் வந்து செப்டம்பர் 18ல இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதம். இதுல புரட்டாசி சாட்டர்டே சனிக்கிழமை தான் வந்து 23 செப்டம்பர்ல 23ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் வருது. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட்கள்ல பக்தர்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம தரிசனம் பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஆகஸ்ட் மாசம் நாளிலிருந்து 1ஆம் தேதி உங்களுக்கு அடுத்து செப்டம்பர் அக்டோபர்ல நிறைய பேர் புரட்டாசி தரிசனத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்ட ஏற்பாடுகளும் அது கூடவே வந்து இந்த வருஷத்துக்கான பிரம்மோற்சவத்தோட ஏற்பாடுகள் குறித்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங் இப்பதான் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிரம்மோற்சவ டைம்லையும் புரட்டாசி டைம்லையும் வந்து ஃப்ரீ தர்ஷனம் வரக்கூடியவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சாமி பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு வருஷமுமே வந்து வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில நிறைய பிளான்ஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ல இந்த பிரம்மோற்சவத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய போறாங்க, ஸோ என்னென்ன தரிசனங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கும். ஏன்னா 300 ரூபா தரிசனம் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே லாஸ்ட் டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் முன்னாடியே எல்லா டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. அதுல செப்டம்பர் மாசத்துக்கும் நமக்கு எகெயின் டிக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.
ஃப்ரீ தர்ஷன் அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனோட கவுண்டிங்லாம் மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய ரிவ்யூ மீட்டிங்ல தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதுதான் பிரம்மோற்சவம் பற்றி அவங்க கொடுத்துருக்க விஷயம். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது செப்டம்பர் மாதம் 18லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம், அக்டோபர் 15லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்கு. இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஸ்பெஷலான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம்லாம் வந்து கிடையாது. ஆன்லைன்லயும் ஓபன் பண்ண மாட்டாங்க. அந்த நாட்கள்ல வந்து குழந்தைகளுக்கான தரிசனம் அண்ட் சேவா டிக்கெட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்பெஷலான தரிசனம் எதுவுமே அந்த நாட்கள்ல இருக்காது. சாதாரண தரிசனம் 300 ரூபாய் தரிசனம் இதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாசியில பிளான் பண்ணிருக்கீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்ஸ்ல பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்டா வந்திருக்கு, அப்டேட்டா இருக்கு. தரிசனத்துக்கு இன்னைக்கு நாளைக்குலாம் போறவங்க தாராளமா போகலாங்க. ஆவரேஜா தான் இருக்கு. க்ரௌட் ஒன்றும் பெரிய அளவுல சொல்றதுக்கு இல்ல. நேரடி தரிசனத்திலே இன்னைக்கு வந்து காலையில 4 கம்பார்ட்மெண்ட் தான் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளோட குரூப்ல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமுக்கு மேல ஜாயின் பண்றவங்களுக்கும் பிரசன்ட் லைன் மட்டும்தான் இருக்கும். நீங்க குடோன்ல எல்லாம் அடைக்க மாட்டாங்கன்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கண்டிப்பா நீங்க டைரக்ட் தர்ஷன்லேயே போய் காலையில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங்குள்ள தர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு கருட சேவை இருக்கு. ஸோ அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். ப்ரெஸ் ரிலீஸ்லயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கான கருட சேவையோட அப்டேட் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கருட சேவை நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகளில் நடக்கும். இது பார்க்கறதுக்கு நமக்கு எந்த டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கேலரிஸ்ல இருந்துட்டே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.